ஏன் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நம்ம அதை ஒரு உயிராக பார்க்குறோம், அதை வளர்த்துறவங்க அவங்க. நான் இது வரைக்கும் டாக் வளர்த்தல ப்ரோ. நான் வந்து வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஊராக சுற்றிட்டு இருக்கேன். என்னால் ஒரு அந்த உயிரை என்னால் வளர்த்த முடியல. ஓனர் வீட்டில் வளர்த்துனாங்க, இன்னொரு டாக் வாங்கினாங்க. அவங்களே இன்னொரு நாயை பார்த்துக்க முடியலன்னு ஓனரமாக விச வச்சு கொண்டாங்க. என்னால் பேச முடியல. நான் ஒரு மாதமாக தூக்கம் இல்லாமல் அழுதுட்டு இருந்தேன். யாராலையும் என்னால் பேச முடியல. அவங்க எல்லாருமே அதை ஒரு உயிரோட மதிக்கிறதே இல்லை. நம்ம தெருவில் பார்த்தா எவனா தெருநாயை அடித்தா கூட நான் என் பசங்களோட சேர்ந்து தான் அவனுக்கு அடிச்சிருக்கேன். நான் விட மாட்டேன். தெருநாயினா என்ன ப்ரோ, நம்ம நாட்டு நாய் தான் ப்ரோ. அது ஒரு உயிர் தான் ப்ரோ. அது டிச்சில் விழுந்துருச்சுன்னா அது தூக்கி விடுறதுக்கு உட்காந்து சோறு போட்டவன் எங்கள் ஏரியாவில் இருக்கேன். அந்த முறையில் அவன் சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கான். டிச்சில் அந்த குட்டி நாய் விழுந்துருச்சுன்னா அம்மா நாய் கதறிக்கிட்டு இருக்கு. நான் வேலையை விட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. அது வந்து என் கையை பிடிச்சி கவி இழுத்துட்டு போகுது. எனக்கு புரியுது அது கையை கவர்றப்ப ஏதோ ஒன்று கேட்குதுன்ட்டு. அது அந்த சாக்கடையில் இறங்கி எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ, அந்த உயிர் தவிக்கிறப்ப நம்ம அப்படியே டீசெண்ட்டு, நம்ம ஒழுக்கம்தான் ப்ரோ. அப்படியே அந்த சுத்தம் வேணுமாம்மா. அந்த சாக்கடையில் இறங்கி அந்த குட்டியை தூக்கி கொடுத்தேன். அது என்ன ப்ரோ, அது உயிர்னு எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. மனுஷங்க ரொம்ப மோசமாக இருக்கானுங்க ப்ரோ.